ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம இனியா மேரி வீடு சேனலில் குல்பி ஐஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு நம்ம ஒரு 3 கப் பால் எடுத்துக்கலாம். அந்த 3 கப் பாலில் 2.5 கப் பால் நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு பால் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம 2.5 கப் தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி இல்லை, 2.5 கப் பால் ஊற்றி தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றாமல் பாலை ஊற்றி நல்லா சூடு பண்ணுங்கள். இந்த பால் சூடாகிறதுக்குள்ளே நம்ம இதில் ஒரு 3 கப் சொன்னேன்னா 3 கப்பில் 2.5 கப் பால் தான் ஊற்றிருக்கோமா. இன்னும் 1/2 கப் பால் இருக்குது பாருங்கள். அதில் இந்த கஸ்டர்ட் பவுடர் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். நம்ம இது மட்டும் இல்லை, குல்ஃபி ஐஸ் மட்டும் இல்லை, இதை வச்சு நிறைய டிஷ் பண்ணலாம். இப்போது இதில் நம்ம அரை கப்பு பால் எடுத்து வச்சுருந்தோமா, அந்த 1/2 கப் பாலில் இந்த கஸ்டர்ட் பவுடர் ஒரு கரண்டி போட்டுக்கோங்க. ஒரு கரண்டி போட்டு கட்டியே இல்லாமல் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன். இது நான் ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு அதில் வெனிலா ஃப்ளேவர் வேணாலும் வாங்கிக்கலாம். ரோஸ் மில்க் ஃப்ளேவர் வேணும்னு கேட்டிங்கன்னா அதில் எழுதியிருக்கும். அது கேட்டாலே அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. நான் ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன். அதை கரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக ஊற்றினா தான் குல்ஃபி ஐஸ் வரும்னு இல்லை, வெறும் பால் சீனி மட்டுமே போட்டு நம்ம குல்ஃபி ஐஸ் செய்யலாம். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு இல்லை, ஒரு 10 ரூபாய்க்கு கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்கள்ல, அந்த முந்திரி எடுத்து அதை அந்த துருவலில் சின்ன சின்னதாக துருவி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த சாப்பரில் போட்டு அதை ஒன்றும் பாதியமாக உடச்சி அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான். இது போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு இல்லை, நமக்கு குல்ஃபி ஐஸ் செய்கிறதுக்கு பாலும் சீனியும் மட்டும் இருந்தாலே போதும். அப்படி இல்லை, எனக்கு கஸ்டர்ட் பவுடர் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு பால் பவுடர் இருக்குது பாருங்கள். 2 ரூபா பாக்கெட், 5 ரூபா பாக்கெட் இருக்கும் கடையில், அமுல் பால் பவுடர். அந்த பால் பவுடரை கூட நீங்கள் கொஞ்சோண்டு, அதில் ஏற்கனவே சீனி இருக்கும், ஆனாலும் அதில் கொஞ்சோண்டு சீனி கலந்துட்டு இந்த பாலில் கரைச்சி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். அதை நம்ம பால் பவுடர் கரைக்கும் போது பாலில் கரைக்க தேவையில்லை, வெந்நி வச்சு அது கொதிநிலை வரும்போது தான் அந்த பால் பவுடர் கலக்கணும். நல்லா கொதித்த பிறமும் கலக்க முடியாது, ஆறி இருக்கும் போதும் கலக்க முடியாது. அந்த பதமான அந்த சூட்டில் அந்த பால் பவுடரை கலந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த கஸ்டர்ட் பவுடர், அதுக்கப்புறம் முந்திரி, இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த பால் இருக்குது பாருங்கள், தண்ணி ஊற்றாமல் காய்ங்க. நல்லா பொங்கி வரும்போது நம்ம கரண்டியை வச்சு கிண்டி விட்டோம்னா அது பாத்திரத்தை விட்டு பொங்கி வடியாது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரே ஃப்ளேமில் வச்சு சமைக்க முடியாது. இதை இந்த பொங்கி வரும்போது சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பால் தண்ணியே ஊற்றாத பால். இது நாங்கள் பண்ணையில் வாங்கின பால், அதனால் நல்லா திக்காகவே இருக்கும். இதை நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க. அது பொங்கி வர சிம்மில் வைங்க. அப்புறம் பொங்கி அடங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளேமை கூட்டுங்க. அதுக்கப்புறம் பொங்கும்போது கொஞ்சம் அப்படியே குறைச்சி வச்சுட்டே இருந்திங்கன்னா இந்த பால் நல்லா கெட்டியாயிரும். இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம அரை மூடி தேங்காவை திருவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தேங்காய் போட்டிங்கன்னா அது நல்லா ஐஸ்கிரீம் குல்ஃபி ஐஸ் சாப்பிடும்போது அது வாயில் வரும்போது நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் பூவும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பூவை மொத்தமாகவும் திருவி சேர்த்துக்கலாம். இல்லை ஒயிட்டாக தான் எனக்கு வேணும் அப்படின்னா தேங்காவை சில்லு எடுத்து அந்த பின்னாடி ப்ரௌன் கலர் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் வெட்டி எடுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணினீங்கன்னா, அரைக்கக்கூடாது, அந்த பல்ஸ் மூடில் விட்டு பொடி பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா பூவாக வந்துடும். அந்த மாதிரி தேங்காவும் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இதுக்கு 3/4 கப் சீனி போடணும். 3 கப்பு பால் எடுத்துருக்குமா, அதுக்கு 3/4 கப் சீனி. 3/4 கப் சீனியும் போட்டு நல்லா சுண்ட காய்க்கணும் பாலை. நம்ம 2.5 கப் ஊற்றிருக்கோமா, அது ஒரு 2 கப்பு 1.25 கப் வர்ற வரைக்கும் நம்ம அதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். பாலை அடிக்கடி கிண்டி விடுங்க, இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். அதுக்கப்புறம் இந்த சைட்லலாம் படியும் பாருங்கள், அதெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா ஐஸ் நல்லா சூப்பராக இருக்கும். குல்ஃபி ஐஸ் இது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கே தெரியும் பார்க்கும் போதே, ஊற்றுனதுக்கும் நம்ம அடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் திக்காகும் பால். அப்படி திக்காகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, திக்காக ஆகும்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை கரைச்சி வச்சுருக்க பாலை ஊற்றிக்கிடலாம். அதில் இது நம்ம ஃப்ளேவருக்காகலாம். இல்லை கஸ்டர்ட் பவுடர் எங்ககிட்ட இல்லைன்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி பால் பவுடர் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாலும் வெண்ணிலா எசன்ஸ் இருக்குது பாருங்கள், அது ஒரு 2 சொட்டு ஊற்றிக்கோங்க. மூடி ஊற்றுனீங்கன்னா அந்த ஃப்ளேவர் நிறைய வந்துடும் குல்ஃபி ஐஸில். அதனால் 2 சொட்டு மட்டும் விடணும் அதில், வெண்ணிலா எசன்ஸ் போடுறதா இருந்தால்.
இப்போது நல்ல பாலை கிண்டி எடுத்துக்கோங்க. தெரியுதா? கொஞ்சம் ஓரளவு கட்டியான மாதிரி தெரியுதா? தெரியும் போது நம்ம கலக்கி வச்சுக்கிருக்க அந்த கஸ்டர்ட் பவுடர் பாலையும் அதில் ஊற்றிக்கோங்க. நீங்கள் கிண்டிகிட்டு இருக்கும்போதே பால் திக்காகிறது தெரியும், நம்ம கரண்டியில் கிண்டும் போது நமக்கு தெரியும். அப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற அந்த 1 கப் தேங்காய், 1 கப் அளவுக்கு போட்டுக்கலாம். தேங்காய் பிடிக்கலைங்கிறவங்களும் தேங்காய் போடாமல் இருந்துக்கலாம். தேங்காய் போடுறது ஆப்ஷனல் தான். நல்லா தேங்காய் பூவையும் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்ம ஊற்றுனதை விட இப்போ பால் கொஞ்சம் திக்காக இருக்கா? அது மாதிரி நல்லா கிண்டி விட்டு அந்த ஓரங்களில் வர்றதை நீங்கள் சேர்த்து விட்டுக்கோங்க. அப்படியே விடுறத விட அப்படி சேர்த்து விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு கூட கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் பால். இப்போ நம்ம இதில் என்னெல்லாம் போட்டிருக்கோம்? பால், கஸ்டர்ட் பால், சீனி, அப்புறம் தேங்காய். அடுத்து நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா முந்திரி பருப்பு போட போகிறோம். முந்திரி பருப்பையும் போட்டுட்டோம்னா முந்திரி பருப்பையும் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டுங்க. அது நல்லா பொங்கி வரும். அது கவனமாக அடுப்புக்கு பக்கத்துலேயே இருந்து பண்ணுங்கள். ஆனால் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது ரொம்ப நேரம் ஆகாதுன்னு இல்லை. இப்போ எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு கஸ்டர்ட் பவுடர் வேண்டாம், வெண்ணிலா எசன்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சோள மாவு இருக்குது பாருங்கள், அதில் கொஞ்சோண்டு சீனியை கலந்து இதே மாதிரி பாலில் போட்டு கலந்து ஊற்றினாலும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு மாம்பழ ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னா ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மாம்பழ ஐஸ்கிரீம் அதுவும் சூப்பராக இருக்கும். இது குல்பி ஐஸ், அது மாம்பழ ஐஸ்கிரீம், இது குல்பி ஐஸ். இப்போ அது நல்லா பால் கெட்டியாகும் போது ஏலக்காய் தூள், அது ஒரு வாசத்துக்காக நல்லா இருக்குங்கிறதுனால ஏலக்காய் தூள். இதில் எல்லாமே போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு இல்லை. நீங்கள் வெறும் பால், சீனி, ஏலக்காய் தூள் போடலாம். இல்லை பால், சீனி, முந்திரி பருப்பு போடலாம். இல்லைன்னா பால், சீனி, தேங்காய் பூ போடலாம். இந்த மாதிரி பால், சீனி மட்டும்தான் இதில் முக்கியம். மித்த எல்லாமே நமக்கு ஆப்ஷனல் தான். நல்லா கொதித்து நல்லா வந்துட்டா இப்போ நீங்கள் அதை கரண்டியை வச்சு ஊற்றி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் திக்கானது தெரியும். திக்கானது தெரிஞ்சோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதை நல்லா வெளியில் எடுத்து வச்சு ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு அதை நல்லா ஆறணும். உடனே ஊற்றிடக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை மோல்டில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் 8 மணி நேரம் வச்சுருக்கணும். கம்பல்சரியாக ஃப்ரீசரில் 8 மணி நேரம் வச்சுருந்து எடுத்தால் தான் சூப்பராக வரும் உங்களுக்கு. எனக்கு இதில் எத்தனை ஐஸ்கிரீம் வந்துருச்சுன்னா, குல்ஃபி ஐஸ் வந்துச்சுன்னா, இது 6, அப்புறம் இன்னொரு ட்ரே வச்சுருக்கேன், அதில் 10 இருந்துச்சு. மொத்தம் நமக்கு 3 கப்பு பாலுக்கு 16 குல்ஃபி ஐஸ் எனக்கு கிடச்சிச்சு. இதெல்லாம் மூடி ஃப்ரீசரில் வச்சுருங்க 8 மணி நேரமாக. இல்லை உங்களுக்கு நாளைக்கு மத்தியானம் வேணும் அப்படின்னா இன்றைக்கி நைட்டே நீங்கள் செஞ்சு வச்சுருங்களேன். மத்தியானம் இன்றைக்கி நைட்டு செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நாளைக்கு மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்தால் சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் நம்ம இதில் வச்சாச்சு, ஃப்ரீசரில் வச்சாச்சு. வச்சு 8 மணி நேரம் கழித்து எடுத்தோன்னா நமக்கு டேஸ்டான சூப்பரான குல்ஃபி ஐஸ் தயார். நல்லா சூப்பராக விரும்பி பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.